வணக்கம் and welcome to Dhanyas designers. இன்னைக்கு ஒரு டிசைனிங் வீடியோ பார்ப்போம். இந்த ப்ளவுஸ் தான் வந்து நாம இன்னைக்கு எப்படி டிசைன் பண்ணனும்ன்றத பார்க்க போறோம். மேலே உள்ள போர்ஷன் வந்து ஆல்ரெடி நான் சேம் டிசைன் வந்து வேற ஒரு ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. கீழே உள்ள போர்ஷன் வந்து எப்படி நான் டிசைன் பண்ணுறதுன்றத பார்ப்போம். இதில் வந்து பார்டரில் வந்து கீழே அந்த மாதிரி பீகாக் இருந்தது. பீகாக்கோட அந்த ஃபெதர் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங் எஃபெக்டில் டிசைன் பண்ணலான் இருக்கேன். இது ஒன்றும் இல்லை, நார்மல் கை ஊசி எடுத்துகிட்டு நமக்கு சில்க் த்ரெட்டை 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 4 + 4 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு எட்ஜிலேருந்து இன்னொரு எண்டுக்கு கிராஸாக போட்டுட்டு திரும்ப மறுபடியும் அதே மேலேயே கிறிஸ் ஸ்டிச் மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு மேட் ஃபினிஷிங் எஃபெக்டில் கிடச்சிரும். அதே மாதிரி நூலுமே வந்து தூக்கிட்டு தெரியாது. இந்த மாதிரி அடுத்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைனில் போட்டோம் அப்படின்னா அடுத்த டைரெக்ஷனை வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக போட்டுகிட்டே வரணும். இடையில கொடுத்து இதே மாதிரி எடுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு மேட் ஃபினிஷிங் எஃபெக்டில் கிடச்சிடும். இது வந்து பார்டரில் அது பிங்க் கலர் வச்சு பண்ணுறதுனால அந்தளவுக்கு கிளியராக தெரியல. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணுறீங்கன்னு. ஜஸ்ட்டு கிராஸாக பேரலாக போட்டுட்டு பேரலருக்கு ஆப்போசிட்டாக மறுபடியும் போட்டுட்டு வரணும். முடிஞ்சால் இது வேறு ஒரு கிளாத்தில் நல்லா தெரிகிற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக த்ரெட் எடுத்துகிட்டு இன்னொரு வீடியோ பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க எப்படி போடுறேன் அப்படின்றத மட்டும். இதே மாதிரி போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பாய் பின்னல் மாதிரி அதான் வந்து மேட் ஃபினிஷிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிரும். போட்டதுக்கப்புறம் நம்ம பேக் சைடில் இந்த மாதிரி ஊசியை வந்து நூலுக்குள்ளே விட்டுட்டு ஒரு 3 டர்ன் கொடுத்துட்டு நல்லா இறுக்கி விட்டுறணும். இறுக்கிட்டு இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சிக்கும், பிரிஞ்சு வராது. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மேலே உள்ள போர்ஷன் வந்து செக்குடு பேட்டர்ன் ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ளவுஸில் பார்த்துருக்கோம். நான் அதோட வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை செக் பண்ணிக்கோங்க. சேம் அதே பேட்டர்ன் தான் இதில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு கிராஸ் லைன்ஸில் சுகர் பீட் கொடுத்துட்டு இதுக்கு அவுட்லைன்லாம் எதுவுமே கொடுக்கல. சுகர் பீட் அந்த கிராஸ் லைன்ஸ் வந்து மீட் பண்ணுற இடத்துல மட்டும் ஒரு பெரிய பீட் ஒரு குட்டி பீட் கொடுத்து முடிச்சிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ விட்டுட்டு ஒரு மேங்கோ ஆல்டர்னேட்டிவாக அவுட்லைன் கொடுத்துட்டு சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி புட்டாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நார்மல் நம்ம பீட் ஒர்க் தான். இந்த நீட்டமாக இருக்கிற மோட்டிவ் மட்டும் நமக்கு கடையில் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது நிறைய ஷேப்ஸில். ஸோ அது வந்து வாங்கிட்டு அதை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கேன். பிங்க்கு அதான் அந்த பிங்க் கலரில் தெரியுது. கீழே பீகாக்கில் பார்த்திங்கன்னா இந்த அவுட்லைன் எப்படி போடுறதுன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட் ஒர்க் வந்து ஜஸ்ட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம ஒரு இடத்துல போடுவோம் மொட்டு மாதிரி. இது வந்து நம்ம ஊசி எடுக்கிற இடத்துலே போடாமல் கொஞ்சம் தள்ளி குத்தி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டை போட்டோம் அப்படின்னா அது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இதே மாதிரி இந்த சுற்றிலும் உள்ள ஃபெதருக்கு எல்லாத்துக்குமே வந்து நாம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாம் இதை மாதிரி போடும்போது அந்த லைன் வந்து ஒரே மாதிரி வர மாதிரி பார்த்துக்கணும். ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவோ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதே மாதிரி ஒரே ஈவனாக வர மாதிரி கீழேருந்து மேலே போகும்போது நல்லா அழகாக வரியாக வர மாதிரி நம்ம போடணும். இடையில உள்ள இடத்துலலாம் வந்து நான் ஜஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ பேக் நெக் பார்த்துருவோம். இந்த வீடியோலேயே சேர்த்து இந்த சேம் ப்ளவுஸோட பேக் நெக் வந்து இப்படி தான் ரெடி பண்ணுறேன். நார்மலாக ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போடுற மாதிரி 3 லைன்ஸ் ஜரி த்ரெட்டில் கொடுத்துட்டு 2 லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு அல்டர்னேட்டிவாக அந்த பிங்க் கலர் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் நாம் அவுட்லைன் வந்து சுகர் பீடில் கொடுக்குறோம். ஸோ நார்மலாக நம்ம எப்பயும் கொடுக்குற மாதிரியே பீட் எடுத்துகிட்டு சுகர் பீடை
இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாஸ்லலாம் இன்சர்ட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் சிங்கிளாகவே இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரேமை விட்டு கலட்டினதுக்கப்புறம் லூஸாக வராது, இல்லைனா வந்து ஒரு மாதிரி லூஸாகிடும். ஸோ அதனால் எப்போயுமே சிங்கிள் பீடாக கொடுத்து இந்த மாதிரி குட்டி புட்டாஸ்க்கெலாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. லைன்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா 2 பீட்ஸாக கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த மாதிரி ஸ்டோனை சுற்றி சின்ன சின்ன ஃப்ளவர் மேக்கிங் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம சிங்கிள் பீடாக கொடுக்குறது தான் நல்லது. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி முடிச்சுக்கலாம். முடித்ததுக்கப்புறம் 2 ஸ்டோன் சுற்றி பீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு இடையில இந்த மோட்டிவ் கொடுத்துருவோம். இது வந்து ஃப்ளாட் பீட் தான். ஒன் சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஒன் சைடு வந்து மோல்டடாக இருக்கும். ஸோ அந்த பீடை வந்து அங்கே இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பீடு இன்சர்ட் பண்ண இடத்துலலாம் அதுக்கு நேராக டியூப் பீட் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த பீடு இன்சர்ட் பண்ணுறேன். இதை நம்ம இப்படி பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா அதாவது இந்த ஃப்ளாட் பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு டியூப் பீட் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டியூப் பீட் கொடுத்துட்டு ஃப்ளாட் பீடை வச்சுட்டு அப்படியே ஃபினிஷிங் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ப்ளவுஸோட சாரியையும் பார்த்துருவோம். இதுதான் சாரீ, நல்ல க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த சாரீக்கு வந்து பார்டர் வந்து பிங்க்கில் இருந்தது. ஸோ பல்லுவும் வந்து ஃபுல்லாக பிங்க்கு தான், அதுக்காக தான் இந்த ப்ளவுஸ் வந்து பிங்க்கில் இருந்தது. ஸோ ரொம்ப அழகாக வந்தது இந்த ப்ளவுஸு. பார்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் பிங்க் தான் இருந்தது. பட் ஆனால் பல்லுவில் வந்து நல்லா டார்க் பிங்க் இருந்ததுனால நமக்கு ப்ளவுஸ் வந்து பிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஹேண்ட் வந்து இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. எல்போ ஸ்லீவ்னால உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கொஞ்சம் லென்த்தியாகவே இருக்கும். சேம் டிசைனு, இந்த மேலே உள்ள டிசைன் வந்து நம்ம ஷார்ட் ஸ்லீவ்க்கு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். இது வந்து பேக் சைடு ரொம்ப நீட்டாக அழகாக வந்தது. நெக்ஸ்ட் வந்து சேம் பேக் சைடே வந்து நாம் ஃப்ரண்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. பேக் சைடில் என்ன மேக்ஸிமம் வந்து பேக் சைடில் என்ன பண்ணியிருக்கோமோ அதை தான் வந்து ஃப்ரண்ட்லையுமே பண்ணணும், மாற்றி பண்ணிடக்கூடாது. அப்போ தான் வந்து நமக்கு ஈவனாக இருக்கும் இந்த ஷோல்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் போடும்போது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸோட ஃபுல் வியூ. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் பார்த்துடலாம் எப்படி இருக்குது ப்ளவுஸுன்றதை. ரொம்பவே நீட்டாக வந்தது. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருந்தது ப்ளவுஸு. எப்போயுமே வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் அந்த ப்ளவுஸோட அழகே வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது. நம்ம என்ன தான் நல்லா பண்ணாலும் வந்து ஒர்க் பண்ண மெட்டீரியல்ஸ் மட்டும் பார்க்குறத விட நம்ம ஸ்டிச்டு ப்ளவுஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிகினர் ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை பார்த்திங்கனாவே நிறைய கற்றுக்கலாம். உங்களோட ஐடியாஸை வந்து இன்னும் நிறைய இன்புட் பண்ணி இதையே இன்னும் கிராண்டாக்குறதுனாலும் பண்ணலாம், இதையே இன்னும் சிம்பிளாக்குறதுனாலும் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நாம் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில அப்போ தான் வந்து நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும்.